ரொம்பவே அமைதியான குணம் கொண்ட ஹீரோயினுக்கு நிறைய வரன் பார்த்தோம், கல்யாணம் கூடி வராம தள்ளிக்கிட்டே போகுது. அப்பாவும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆளு. ஹீரோயின் ஒரு லைப்ரரியில தான் வேலை பார்த்துட்டு இருப்பா. ஹீரோயின் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தான் ஹீரோவும் இருப்பான். சரியான குடிகாரன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான். நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கும். இதனாலேயே ஹீரோயினோட அப்பாவுக்கு அவனை பார்த்தா சுத்தமா பிடிக்காது. ஹீரோயினோட ஒர்க் பிளேஸ்க்கு மேலதான் அபிமன்யுன்ற ஒருத்தனோட ஆபீஸும் இருக்கும். அவன் தான் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும், கிரஷன் கூட சொல்லலாம். ஆனா அவன் ஹீரோயினை கண்டுக்க கூட மாட்டான். இப்படி இருக்க அந்த அபிமன்யு அவன் ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி இருக்கிறதால ஹீரோயினை ஒரு பொம்மை வேஷம் போட்டுட்டு குழந்தைங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றியான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் அவன் மேல உள்ள கிரஷ்ல ஓகே சொல்லிடுறா. ஆனா பார்ட்டில சில பொண்ணுங்க ஹீரோயினை அவமானப்படுத்த அதை தாங்கிக்க முடியாத ஹீரோயினும் அங்கிருந்து ஓடிடுறா. அபார்ட்மெண்ட் லிஃப்ட்ல போகும்போது ஹீரோவும் அங்க வரான். ஹீரோவை பார்த்த பதட்டத்துல ஹீரோயின் அவளோட ஹெட்டை அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. அடுத்த நாள் ஹீரோ தான் அந்த ஹெட்டை லைப்ரரியில வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஒரு புக்கையும் வாங்கிட்டு போறான். அப்ப ஹீரோயினை ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்திருப்பான். அவனும் வெளியில வந்து ஹீரோயின் ரொம்பவே கேவலமா இருக்கான்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அதை ஹீரோயினும் கேட்டுட்டு மனசுடைஞ்சு போயிடுறா. சரி, நம்ம லுக் சேஞ்ச் பண்ணாலாவது நமக்கு ஒரு கல்யாணம் ஆகுமான்ட்டு ஹீரோக்கு ஒரு மாடல் கூட பழக்கம் இருக்கும். அதனால யாருக்கும் தெரியாம விடிய காலையில 4 மணிக்கு ஹீரோட பிளாட் கதவை தட்டி உள்ள போய் விஷயத்தெல்லாம் சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்றா. அப்போ கரெக்டா அந்த மாடலும் உள்ள வர 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டு அவங்க கண்ணா பின்னால திட்டிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலையும் தூக்கி வீசிட்டு போறா. அதுல உடஞ்ச ஒரு கண்ணாடி துண்டு ஹீரோட முதுகுலயே குத்திட அதனால 2 பேரும் மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. 4 மணிக்கு 2 பேரும் வெளியில போறத பார்த்த வாட்ச்மேனும் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் ஹீரோக்கு மருந்து போட்டு விட அப்பன்னு பார்த்து ஊருக்கு போயிருந்த ஹீரோயினோட அப்பா அம்மாவும் வராங்க. அவங்க உள்ள வந்ததும் ஹீரோயினையும் சேர்த்து வச்சு எல்லாரும் பேசுறத பார்த்துட்டு கோவமா அப்பாவும் ஹீரோட பிளாட்டுக்கு போனா அங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பல்லாருன்னு ஒரு அறையை விட்டுட்டு அவளை தலைமுழுகிடன்னு சொல்லிட்டு போறாரு. அதனால ஹீரோ தான் அவளுக்கு ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சு தரான். இப்படியே ஒன்னா காய்கறி வாங்குறது சேர்ந்து சுத்துறதுன்னு இருக்க 2 பேருக்குள்ளயும் ஒரு நல்ல பழக்கம் ஏற்படுது. அப்ப ஹீரோ ஒரு இடத்துக்கு ஹீரோயின் அழைச்சிட்டு போய் அவனுக்கு தெரிஞ்ச பாய் கிட்ட ஹீரோயினுக்கு மேக் ஓவர் பண்ணணும்னு சொல்ல அவரும் ஹீரோயினை டோட்டலா மாத்திடுறாரு. அப்ப ஹீரோயினும் இப்ப என்ன எங்க அப்பா பார்த்தாக்கா கண்டிப்பா ஏத்துப்பாருன்னு ஹீரோவை கூட்டிட்டு அவளோட அப்பாவை பார்க்க போக அங்க அவரு ஹீரோயினுக்கு பிண்டம் வச்சிட்டு இருக்காரு. இதனால ஹீரோயினும் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் இப்ப அழகா மாறுறதுனால அவளோட கிரஷான அபிமன்யு வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. ஆனா ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அதை வெளியில கட்டிக்காம இருக்கான். இப்படி இருக்க மேரேஜ் டேட் அன்னைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் அபிமன்யு வரவே இல்ல. அதனால ஹீரோயினும் இப்ப ரோட்ல நின்று கதறி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ தான் வந்து அவளை சமாதானப்படுத்துறான். இப்ப 2 பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண காலையில எழுந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். ஹீரோ எங்க பார்த்தாலும் தேடி அலைறான். ஹீரோயினை எப்படியோ ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சிடறான். அப்ப ஹீரோயினும் நான் எங்கேயும் வர மாட்டேன், நான் இங்கே தான் தனியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துறா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாதான் தெரியுது ஹீரோயினுக்கு பிரைன் டியூமர் இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஹீரோயினுக்கு. இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாதுன்னு தான் ஹீரோவையும் அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருப்பா. அப்ப ஹீரோ அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட அதுக்கு ஹீரோயினும் என் மேல பாவப்பட்டலாம் ப்ரப்போஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ல ஹீரோ நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்றேன்னு சொல்ல ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப ஹீரோ நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு போய் ஹீரோயினுக்கு போட்டிருந்த மாலையெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு போறான். அடுத்த நாள் காலையில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறாங்க. ஹீரோயின் மேல எவ்வளவு அன்பா இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட அம்மா அப்பாவும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஆனா சைன் பண்ண போகும்போது ஹீரோயின் பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது தான் அவங்க அப்பாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு கதறி அழுவுறாரு. என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. இப்ப ஹீரோயினும் ஹீரோட முகத்தை பார்த்துக்கிட்டே இறந்து போயிடுறா.